Assalamu alaikum my dear friends and families, welcome to RahimaysKitchen. இன்னைக்கு நம்ம creamy potato ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். வெஜ்ல ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நான் தேவையான ingredientsலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பேபி பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் அது வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா ஃப்ளோர், லெமன், பெப்பர், சால்ட், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பெப்பர் பவுடர், மயோனீஸ், மில்க். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோஸ் வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டரில் வந்து பொட்டேட்டோஸ் போட்டுடுங்க. அது ஒரு 15 to 10 minutes வந்து அது பாயில் ஆகிடும். இது நல்லா வந்து வேகட்டும். அது வரைக்கும் வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மயோனீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கப் மயோனீஸ் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெப்ரிக்கா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெப்ரிக்கா பவுடர். அது இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். பட் ஏன் நம்ம பெப்ரிக்கா யூஸ் பண்ணுறோன்னா அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கலந்துருக்கும், அதனால தான். அப்புறம் பெப்பர் ஒரு ஹாஃப் ஸ்பூன், சால்ட் ஹாஃப் ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு ஸ்பூன், இன்னும் இது கொஞ்சம் காரத்துக்காக. அப்புறம் ஆனியன் பவுடர் 2 ஸ்பூன். இதெல்லாம் ஈஸியாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிள் தான். கார்லிக் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மில்க் வந்து நம்ம மெதுவாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சிக்காக. ஸோ இப்போ கொஞ்சோண்டு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆரிகானோ ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் ஈஸிலி அவைலபிள் தான். ஸோ வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் வந்து தண்ணியாக வரணும், அதுக்காக அப்பப்போ நான் கொஞ்சம் மில்க்கு ஆட் பண்ணி இது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கிடைக்கும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ இங்கே வந்து பொட்டேட்டோஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எடுத்து மாற்றிட்டு இது ஆறுனதும் நம்ம வந்து இதோட தோல் வந்து பிச்சிக்கலாம், ரிமூவ் பண்ணிட போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு தோல் ரிமூவ் பண்ண வேண்டாம்னா கூட நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அது வரைக்கும் வந்து நான் வந்து இது வந்து டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிற பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன், அப்புறம் மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணி இது ஒரு வாட்டி வந்து நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பொட்டேட்டோஸ் வந்து தோல் உரித்து இதில் வந்து நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ பொட்டேட்டோஸ் இப்போ நான் வந்து தோல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொட்டேட்டோவை கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி அது ஃப்ளாட் ஆகணும். இது எல்லாமே இதே மாதிரி வந்து நீங்கள் லைட்டாக வந்து புஷ் பண்ணி ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லா பொட்டேட்டோஸும் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இந்த மைதா மாவு அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி இது நல்ல சூடான எண்ணெயில் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் நான் முதல்ல சூடு பண்ணிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு காட்டுடுறேன். இந்த மாதிரி பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டோம். அதுக்கப்புறம் டிப் பண்ணியிருக்கிற பொட்டேட்டோஸு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பொட்டேட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், அதோட கிறிஸ்பினஸ் தெரியும், அதே மாதிரி ப்ரௌனாகவும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் திருப்பி வந்து 2 சைட்ஸும் ஃப்ரை பண்ணி பிளேட்டில் மாற்றிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வந்திருக்கு எல்லா பொட்டேட்டோஸும்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிற க்ரீம் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்க போகிறோம். ரொம்ப க்ரீமியாக கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கிற பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கசூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே யம்மியாக ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்குது. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு வீட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி. பொட்டேட்டோ வந்து சாப்பிடும்போது வெளியில் நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது. மறுபடியும் ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குது. ரொம்பவே 3 லேயர்ஸாக இருக்குது டேஸ்ட்டு. எல்லோரும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். க்ரீமி பொட்டேட்டோ ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ.